ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீர் ஸ்டஃப்டு கேப்சிகம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அதை பண்ணி பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸான குடமிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் எடுத்தால் வந்து பாயில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து சில பேருக்கு தக்காளி பிடிக்காது, வெந்த பிறகு ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும்னு. சில பேருக்கு ஜூஸியாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கார்ன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம பன்னீர் தான் டாமினண்ட்டாக ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் கார்ன் கொஞ்சமாக எடுத்தால் போதும், அந்த ஒரு கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காண்டி நான் கார்ன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு கப்பில் வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கான கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு சின்ன நான்ஸ்டிக் இது எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வந்து நான் ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம போட்டுக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் வந்து தட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். பன்னீரை வந்து ரொம்ப வதக்கி விடக்கூடாது, கரண்டி வச்சு ரொம்ப உடஞ்சிரும். லைட்டாக தான் நம்ம வந்து வதக்கி விடணும். எடுத்து வச்சுருக்க கார்னையும் நான் போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுறேன். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நார்மல் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி வேணாலும் எடுத்துக்கலாம், கலர் நல்லா ரெட்டாக வரும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இந்த 3 தான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே நல்லா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பன்னீர்லாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருக்கணும். அப்போ தான் வந்து மசாலாவோட பச்சை வாடை வந்து இருக்காது. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பன்னீர் வேகிறதுக்காண்டி நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க கேப்சிகமில் மேலே இருக்க லேயர் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து அந்த கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணணும் பார்த்து. அதே மாதிரி தக்காளிக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க சீட்ஸு அந்த கொஞ்சம் ஜெல்லியாக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேப் வச்சு கவர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். தக்காளியில் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியாக வைக்கணும், அது வெந்து வந்து வெளியே நிறையா வரும். அதனால் நான் இந்த மாதிரி கம்மியாக எடுத்து தக்காளிக்கு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். கேப்சிகமுக்கும் அந்த மாதிரியே நான் ஸ்டஃபிங் பண்ணுறேன். கேப்சிகமுக்கு கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம், கம்மியாக வைக்க வேணாம். ஏன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கனால கேப்சிகம் வந்து வேகும் போது அதுலேருந்து வெளியே எதுவும் அவ்வளோ வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சிகம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெயிலையும் பண்ணலாம். எண்ணெயில பண்ணும்போது வெளிய இருக்க லேயர் வந்து ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். உள்ள ஜூஸியா இருக்கும். நான் இன்னைக்கு பாயிலிங் மெத்தட்ல தான் பண்ண போறேன். 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், டொமேட்டோ அதில் எல்லாத்தையும் தனித்தனியா உள்ள வச்சுக்கிறோம். 4 to 5 மினிட்ஸ் போதும். அதிலேயே நல்லா வெந்துடும் கேப்சிகம். நம்ம அதுக்கு மேலே வச்சோம்னா தக்காளிலாம் ரொம்ப உடஞ்சிரும். 4 to 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ஸ்டஃபிங் பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீர், ஆனியன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக வெந்து நல்லா இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பன்னீர் ஸ்டஃப்டு டொமேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதோட லேயர் ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால சீக்கிரமாக அந்த ஜூஸி இது வந்துடும். அது நல்லா ஜூஸியாக இருக்குது. இது நம்ம ஒரு சாண்ட்விச்சுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் ஸ்டஃப்டு டொமேட்டோவை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் ஸ்டஃப்டு கேப்சிகம், பன்னீர் ஸ்டஃப்டு டொமேட்டோ பார்த்தோம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சூப்பராக இருக்கும். ஒரு காஃபியோட சாப்பிடும் போது இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.